like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல homemade donuts எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். homemade donuts செய்யலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் இது போல் கர்டலாக இருக்கும். இந்த பால் கூட 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பொடி பண்ணி 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அங்கங்கே கெட்டியாக இல்லாமல் இருக்கும். ஜலிச்ச இந்த மாவோட 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு மாவை நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். எப்போவுமே நம்ம சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி தான் உங்கள் கைகளாலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் பொழுது 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து பிசைங்க. மாவு ட்ரையாக ஆகக்கூடாது, அதனால தான் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைங்க. கையில் ஒற்றை பதம் இருந்தாலே போதும், ரொம்ப ட்ரையாக ஆக்கிடாதீங்க. மாவை இது போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாவை நல்லா 10 நிமிஷம் போல் ஒரு ஒர்க் டாப்பில் போட்டு நல்லா அழுத்தி பிசைங்க. அப்போ தான் மாவு இன்னுமே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்கள் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதே பவுலில் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஒர்க் டாப்பில் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி மாவை நம்ம திரட்டலாம். பூரி உருட்டுற கட்டை வச்சு இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப மெலிசாவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ரொம்ப திக்காகவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் மீடியம் சைஸ்க்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கட்டர் இல்லைன்னா இது போல் மூடி வச்சு நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவை இது போல் வட்ட வடிவத்தில் வெட்டி எடுத்துக்கோங்க. மிச்ச மாவை மறுபடியும் நம்ம செய்யலாம். வட்டமாக கட் பண்ண அந்த மாவுக்கு நடுவில் சின்ன மூடி வச்சு அதுக்கு நடுவில் சின்னமாக ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இது போல் டோனட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிளேட்டில் வச்சு அதை ஒரு துணி வச்சு மூடி வைங்க, இல்லைன்னா மாவு ட்ரை ஆகிடும். அதே போலவே மிச்ச மாவுலேயும் நம்ம வட்ட வடிவத்தில் கட் பண்ணி நம்ம டோனட் ஷேப்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட் மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். எண்ணெயோட சூடு ஒரே மாதிரி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், அப்போ தான் ஈவனாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோனட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இதே போலவே அடுத்தடுத்து எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா டோனட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. டோனட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒயிட் டாப்பிங்ஸுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க.
சர்க்கரை தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு தட்டில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடித்த சர்க்கரையை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 2 டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதிகபட்சம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இந்த சாக்லேட் டாப்பிங்ஸையும் ஒரு தட்டில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட்ஸ் எடுத்து இந்த ஒயிட் டாப்பிங்ஸில் இது போல் நல்லா டச் பண்ணி எடுத்துக்கோங்க. இடத்துலையும் நல்லா படும்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போது வேறு ஒரு டோனட் எடுத்து சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இது டார்க் சாக்லேட் டாப்பிங்ஸ். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரையை தூள் பண்ணி அதுலேயும் நம்ம இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். இது ஹோம்மேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ். இதை வச்சு நான் இப்போ இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். பண்ணி வச்சுருக்கிற இந்த டோனட் மேலே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இதுவுமே ஹோம்மேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். உங்கள்கிட்ட ஸ்டோர் பாட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் ஸ்ப்ரிங்கிள் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஒயிட் டாப்பிங்ஸ்க்கு மேலே அழகாக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான், ஹோம்மேட் டோனட்ஸ் ரெடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹோம்மேட் டோனட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. வெயிட் எங்கே போகிறீங்க? மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.